ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இந்த வீக்கு எலிமினேட்டர் யார் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் 8 சீசன் எபிசோடு 76 ப்ரோமோ ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இதில் இந்த வீக் டாஸ்கில் முத்துக்குமாரன், பவித்ரா, ஜெஃப்ரி 3 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்ததால் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சியில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. டாஸ்கில் முத்து என்ன பண்ணிட்டாருன்னா, பவித்ராவுக்கு கேமில் விட்டு கொடுத்ததால் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வீக்கு உங்களுக்கெல்லாம் கேப்டன்சி டாஸ்கே கிடையாதுன்னு கேன்சல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கும் கேன்சல் பண்ணதால் கண்டஸ்டன்ட் கிட்ட அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. நம்மளால தான் இப்படி ஆகிடுச்சுன்னு முத்துக்குமார் அழுத வீடியோ வைரலானது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்க போகிற எபிசோடோட ப்ரோமோவில் விஜய் சேதுபதி இது ரிலேட்டடாக பேசுனது வைரல் ஆகியிருக்கு. இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி ஓப்பனாக சொல்லிட்டாரு, போன வாரத்தை விட இந்த வாரத்தில் தான் கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் அவங்க கேமை விளையாடாமல் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு ஏன் இந்த ட்ராமா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. மேலும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் யாரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் பிக் பாஸை ஏமாற்ற முடியாது. உங்களுக்குள்ளேயே யார் பச்சையா செமையா நடிக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பேச, இதை பார்த்த ஆடியன்ஸ்க்கு இன்னைக்கு எவிக்ஷனை விட யார் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறனுங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வார எலிமினேஷன் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, பாசம் இதெல்லாம் வச்சு எவ்வளோ நாள் தான் பாஸ் கேம் ப்ளே பண்ண முடியும். இப்போ நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? யாரும் இல்லை, ரஞ்சித் தான் இந்த வாரத்தோட எலிமினேட்டராக இருக்க போறாரு. ஏற்கனவே 11 பேர் எலிமினேஷன் ஆகிட்டதால இனிமேல் வர எலிமினேஷன் டபுளாக தான் இருக்க போகுது. பிக் பாஸ் பற்றின நியூஸை அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபிலிம் டுடே சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.